வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்மா பிடியில் இருந்து நம்ம அர்ச்சனாவை பாதுகாப்பான இடத்துல அயலி சேர்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம விஜயகுமார் நீங்கள் 2 பேரும் இருந்தோம் எப்படி அர்ச்சனா யார் கடத்துனாங்க அப்படின்னு சொன்னேன்னு, இல்லை எங்கள் அம்மாவை சேஃபாக நாங்கள் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு அயலி சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்மா எங்கே அர்ச்சனாயை காணல, நம்மளை முட்டாளாக்கிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல அயலியும் காப்பாற்றலைன்னா அப்போ யாரு தான் அர்ச்சனாவை காப்பாற்றிருப்பா அப்படின்னு கோபத்தில் கொந்தளிச்சு ரவுடிகளை அப்படியே அதிரடியாக கேள்விக்குறியாக வலையை வச்சு கொஸ்டின் போட்டு மடக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா இந்திராணி அந்த வர்மா பற்றிய ரகசியத்தை தெரிய அயலி ஒரு இது இருக்குது, உங்கள் அம்மாவை எந்த தப்பும் நீ செய்யலை அப்படின்னு நிரூபிக்க பொறுப்பு எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அயலிக்கு உதவுறாங்க. அந்த நேரம் உள்ள ஒரு பத்திரிகையை எடுத்து காட்டுறாங்க. அதில் அந்தோனி அப்படின்னு ஒருத்தர் வர்மாவை பிடிக்க தீவிரமாக முயற்சிட்டு இருக்காரு. ஒரு போலீஸ்காரர். அவரோட எல்லா டீட்டெயிலையும் நம்ம அப்போ நீதிபதியாக இருந்தவர்கிட்ட போய் கேட்கலாம். அப்படி அந்த நபர்கிட்ட நீதிபதியாட்டு போய் கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவரையும் சந்திச்சு மரண வாக்குமூலம் அந்த இன்ஸ்பெக்டர் சாகும் தருவாயில் கொடுத்த நேரம் என்ன ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு நொங்கெடுத்து வர்மாவுக்கு எதிரான உள்ள எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அம்மா குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்க நம்ம அயலி தயாராகிட்டாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம அயலி அந்த வர்மாவோட ஆட்கள் நம்ம அர்ச்சனாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து போட்டு தள்ள வராங்க. இக்கட்டான சூழ்நிலை ரவுடிகள் எல்லாம் மடக்கி அடித்து நம்ம அயலியும் சிவாயும் சேர்ந்து மீட்டு பாதுகாப்பான இடத்துல சேர்த்துறாங்க. வர்மாவுக்கு தகவல் கிடைக்குது. இது எப்படி மிஸ் ஆகிச்சு, 2 பேர் இந்த வேலை பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த அர்ச்சனா பொண்ணு அயலி வேற அன்னைக்கு வீட்டில் இருந்திருக்கா. அப்போ இந்த விஷயத்தை யார் பண்ணினது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம வர்மா இருக்காங்க. யார் தான் இந்த விஷயத்தை பண்ணி அர்ச்சனாவை பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்காங்க. 20 வருஷமா என் கண்ணுக்குள்ளே நிற்குது அந்த அர்ச்சனா, அவளை போட்டு தள்ளணும், இல்லாட்டா நான் இருந்ததுக்கு அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடையே வர்மா கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்திராணி நம்ம அயலிக்கு உதவணும், அவங்க அம்மாவை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அதுக்காக எவிடன்ஸை தனக்கு தெரிஞ்சதை எடுத்து நம்ம அயலி கிட்ட பேசுகிறாங்க. இந்த பாரு அயலி, உங்கள் அம்மா எந்த தப்பும் பண்ணலை, வர்மா தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்குள்ள எவிடன்ஸுக்காக நான் இப்போ வந்திருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பத்திரிக்கை ஒன்று இருக்குது, இதில் பாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டரை ஒருத்தர் ஆந்தனி அப்படின்னு இருந்தார். அந்தோனி அவர் தீவிரமாக இந்த வர்மாவுக்கு எதிராக நல்லாவே போராடினார் வர்மாவை எதிர்த்து. அப்படி அந்த ஒருத்தர் சாகும் தருவாயில் ஒரு மரண வாக்குமூலம் கொடுத்தாரு. அப்போ வேலை பார்த்து அந்த மஜிஸ்ட்ரேட்டு அந்த விஷயத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. அப்போ தான் அந்த பிளட் சாம்பிள் இதெல்லாம் வாங்கினது தன்னோட அம்மா தான். அம்மா கிட்ட கேட்டால் இந்த ரகசியம் எல்லாம் தெரியும். ஆனால் அம்மா கிட்ட எப்படி நம்ம பேசுது, அம்மா தான் இப்போ இருக்க நிலைமையில அதை பற்றியெல்லாம் பேசுத, அம்மா சொல்லிக்கிட மாட்டாங்க. அப்படின்னா அம்மா சொல்லாமலே அந்த ரகசியத்தை நம்ம யாருக்கிட்ட போட்டு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலி மண்டை பிக்க நேரம் நம்ம சிவாவை கை கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த பிளட் சாம்பிளை விஜயகுமார் அவங்க கூட சேர்ந்து நம்ம சிவாயை கண்டுபிடிச்சிடாங்க. இதுதான் அந்த பிளட் சாம்பிள், இதில் தான் டோட்டல் ரகசியமும் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல வர்மாவின் மூக்கை உடைக்க தயாராகிட்டாங்க நம்ம அயலி. எங்கள் அம்மா எல்லாரும் எங்கள் அம்மா ஏதோ ஒரு நாட்டுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு கும்பல் தீவிரவாதம் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அதே வாய் இந்த எங்கள் அம்மா இந்த வர்மாவை ஒழிக்க பாடுபட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியணும். எங்கள் அம்மா நல்லவங்க, எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் பயன்படுத்தியே ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல அயலி செயல்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்மாவுக்கு கோபம் வருது.
இந்த நம்ம எவ்வளோ பிளான் பண்ணாலும் இந்த அர்ச்சனாவை வர நம்ம விட்டு வச்சுருக்கோம், இவ இல்லை என் கண்ணெதிரே செத்து கிடந்தா அப்படி இப்படின்னு நம்ம கனவு பண்ணுறோம். ஆனால் நம்ம கணக்கு எல்லாத்தையும் தப்பாயிடுச்சு. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம ரவுடிகளை விட்டு இப்போ கொல்ல போன நேரம் வர அவளை கரெக்டான நேரத்தில் 2 பேர் வந்து மீட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அர்ச்சனா இன்னும் வந்து ஒரு பெரிய சவாலாக நம்மளுக்கு இருக்க போகிறா. கண்டிப்பாக அதை நம்ம சமாளிச்சே தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வர்மா வந்து முடிவு கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம விஜயகுமார், அதே நேரம் சிவா, அயலி இவங்க எல்லாருமே வந்து இந்த வர்மாவுக்கு எதிராக இவர் தான் குற்றம் செய்திருக்காரு, இதில் அர்ச்சனா எந்த தப்பும் பண்ணலை, அவங்க வந்து இவங்களெல்லாம் பிடிக்க போராடினாங்க அப்படின்னு வந்து நிரூபிக்க வந்து தயாராகிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்திராணிக்கு வந்து எப்படியாவது அயலியோட அம்மா நல்லவங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து நிரூபிக்கணும்னு இருக்குது. இந்த ரித்திகாவுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த அயலியை நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவளை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நோகடிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ரித்திகா, செல்வநாயகி இவங்க எல்லாம் சேர்ந்து முயற்சிக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி டிவியில் நியூஸ் வருது, அர்ச்சனா குற்றம் செய்யாதவர், நிரபராதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு நியூஸை வந்து நம்ம அயலி அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க. வர்மாவுக்கு ஆப்பு வச்சு வர்மாவுக்கு எதிரான ஃபைலை உருவாக்குறாங்க அயலி.